ஜோஷியா லிச் இயேசுவானவரின் இரண்டாவது வருகையை குறித்து பிரசங்கித்து லட்சக்கணக்கானோர் ஆயத்தப்படுத்துவதற்கு காரணமாக இருந்த அட்வென்டிஸ்ட் இயக்கத்தில் மிக முக்கியமான ஒருவர் ஊழியக்காரர் ஜோஷுவா லிச் என்பவர். இவர் வெளிப்படுத்தின விசேஷத்தை அதிகமாக ஆராய்ந்து படித்து அநேக கட்டுரைகளை எழுதினார். 1838 ஆண்டு இவர் ஒரு கட்டுரையில் வேதத்தின் அடிப்படையில் துரோகிய சாம்ராஜ்யம் 1840 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 11ஆம் நாள் வீழ்ச்சியடையவும் என்று திட்டவட்டமாக எழுதினார். இது அநேகருக்கு ஆச்சரியத்தையும் பலருக்கு பயத்தையும் கொண்டு வந்தது. அந்நாட்களில் இல்லைவாதிகளின் சங்கங்கள் அநேகம் உலகமெங்கும் விசேஷமாக அமெரிக்காவில் அதிகமும் ஆச்சரியப்பட்டு தங்களுக்குள் அதிகமான சர்ச்சைகளை நடத்தின. முடிவில் அப்படி இவர் கூறுவது சரியாக இருந்தால் வேதம் கூறுவதெல்லாம் உண்மை என்று ஒத்துக்கொள்வோம் என்று தீர்மானம் நிறைவேற்றினர். ஜோஷியா லிச்சின் நண்பர்கள் இவருடைய கூற்றை குறித்து சற்று பயமடைந்தார். காரணம், ஒருவேளை அவருடைய கணிதத்தில் ஏதாவது பிழைகள் இருந்து சாம்ராஜ்யம் இவர் கூறின நாளில் வீழ்ச்சியடையாமல் போனால் வேதத்தின் மீதும் தீர்க்க தரிசனத்தின் மேலும் அநேகர் வைத்திருக்கும் விசுவாசம் குறைந்து போகும். அட்வென்ட் இயக்கம் பலமிழந்து போகும். ஆகவே அநேகர் ஜோஷுவா லிச் தயாரித்த தீர்க்க தரிசன கடிகாரத்தின் நாளாக ஆகஸ்ட் மாதம் 11ஆம் தேதிக்காக ஆவலோடு காத்திருந்தனர். தீர்க்க தரிசன கடிகாரம் தவறு செய்வதில்லை. சில வேளைகளில் நாம் தீர்க்க தரிசனத்தை தவறாக கணக்கிடுகிறோம். ஆனால் ஜோஷுவா இந்த தவறை செய்யவில்லை. அவர் அறிவித்தபடியே துரோகிய சுல்தான் தன்னுடைய சுதந்திரத்தை 1840ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 11ஆம் நாள் இங்கிலாந்து, ரஷ்யா, ஆஸ்திரேலியா, பிரஷ்யா ஆகிய நாடுகளைக் கொண்ட குழுவிடம் இழந்து போனான். தீர்க்க தரிசனத்தின் இந்த அற்புத நிறைவேறுதல் ஆயிரக்கணக்கான இல்லைவாதிகள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளவும் வேதத்தை தேவனுடைய வசனமாக ஏற்றுக்கொள்ளவும் ஏதுவாயிற்று. மட்டுமல்லாமல் அநேக இல்லைவாதிகளின் சங்கங்களை கலைக்கப்பட்டன. அநேகர் அட்வென்டிஸ்ட் இயக்கத்தில் அங்கீகரித்தவர்களாக வல்லமையாக தேவனுடைய வருகையை அறிவிக்கவும் கருவிகளாக மாறினர். மேலும் லட்சக்கணக்கானோர் கிறிஸ்துவின் வசனத்தின் மேல் அசைக்க முடியாத விசுவாசம் பெற இந்த தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் வழி கோலிற்று. இயக்கம் வலுப்பெற்றது. நம்ம இந்த கதையெல்லாம் படிக்கும்போது நம்மளுக்கு என்ன தோணுது? கிறிஸ்துவின் வருகை இன்னும் ஒரு 10 வருஷமோ 20 வருஷமோ அப்படியே ஆகும். இல்லை, வெகு சீக்கிரமாக என்று போட்டிருக்கு. எப்போ வேணாலும் ஆண்டவர் வரலாம். அதனால் நம்ம இந்த சத்தியத்தை நல்லா படித்து நம்மளும் இந்த ஊழியத்தில் பங்கு ஏற்போம். நன்றி.